ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அடுத்த நிலையை சொல்கிறேன். என்னோடய குழந்தைய நான் அழைச்சிட்டு போயிட்டு தனியாக அந்த வீடு எடுத்து நான் தங்கியிருந்தேன். அப்போது திரும்ப வருவாங்கன்னு பார்த்தேன். திரும்பலாம் எதுவும் வரலை. இப்போ கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்தது. அப்போ இடையில ஒரு நாள் அட்வொகேட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ரேஷன் கார்டை கொடுத்துருங்க, 25,000 பணம் கொடுங்க. அப்போ நான் செகண்ட் லேண்டுக்கு பணம் கட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு உண்டான அந்த ஃபாண்டு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 25,000 பணம் செகண்ட் லேண்டுக்கு பணம் கட்டி 50 மாதத்தில் கரெக்டாக 32 மாதம் கட்டிட்டேன். இல்லை 27 மாதம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டேன். அதுக்கு உண்டானதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்போது ரேஷன் கார்டு, இது மூணுமே அவங்க ரேஷன் கார்டு, அவங்களோட ஆதார் கார்டு, சில ப்ராப்பர்ட்டிஸு. எங்கள் பாப்பா பிறந்ததும் நான் எல்ஐசி போட்டிருந்தேன், அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. நானும் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளான்னைக்கு வருவாங்கன்னு இப்படி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா வச்சு நான் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது சின்ன 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 விரிசல்கள் என்னோடய வீட்லேயும். தன்னால் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு போனியே, தன்னால் மாப்பிள்ளை தேடினேன், தன்னால் நீ திருமணம் விரும்பாத திருமணம் செஞ்சுக்கிட்ட, இன்றைக்கி உன் வாழ்க்கை எப்படி நிற்கிது பற்றியா, உன் வாழ்க்கை எப்படி போச்சு பற்றியா அப்படின்னு என்னோடய வீட்டில் என்னோடய பேரண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னோடய ஃபாதர் ஃபாரினில் தான் இருந்தாங்க. என்னோடய பிரதர் குட்டி பையன், என்னோடய சிஸ்டர் படிச்சுட்ருக்காங்க. அப்போது அவங்களுக்கு மேரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர் மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது. அப்போ அந்த மேரேஜுக்கெலாம் கலந்துக்கிட்டோம். அந்த பர்சன் கொஞ்சம் மேரேஜுக்கு கலந்துக்கிட்டு சில வேலைகள் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் முடிஞ்சு தான் நான் வீட்டில் அங்கே இருந்தேன். எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தால் பார்த்துக்க கூட ஆள் கிடையாதே அப்படின்னு சொன்னேன். அம்மா ஒரு வீடு ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா ஃபாரினில் இருக்கிறதுனால கடத்தருக்கெலாம் போக வேண்டிய வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சில பிரச்சனைகள், மன கஷ்டம், ஒரு பிள்ளையோட தனியாக நிற்கிறோமே, நமக்கு 22 ஏஜ் தான் ஆகுது அப்படிங்கிற ஃபீலிங் வேறு. இது அன்னியில் அந்த கொட்டாயில் தூங்கும் போதெல்லாம் நான் வேலை பார்த்துட்டு எந்திரிச்சு சமைச்சி பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு ஓடி போயிட்டு திரும்ப ஈவினிங் கொண்டு விட்டுட்டு இதில் வேலை செய்கிற இடத்துல திட்டுகள் எல்லாம் வாங்கிப்பேன். அப்போது அம்மா என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, உன்னோட பிள்ளையை என்னால் பார்த்துக்க முடியல, ஸ்கூல் விட்டு வர நேரம் நான் கடத்தருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பித்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், நான் கொண்டு விடுற வேலையை விட்டுட்டு பாப்பாவை ஆட்டோவில் சேர்த்து விட்டேன். ஆட்டோவில் சேர்த்து ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock தான் போல் என்னோடய பாப்பா வீட்டுக்கு வரும். அப்பயுமே என்னோடய மம்மி பார்த்துக்க முடியாது, நான் உன் குழந்தைய பார்த்துக்கிறதா இல்லை, இதெல்லாம் எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இது அணியில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள் இது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய அட்வொகேட்டுக்கிட்ட என்னோடய லைஃப் விஷயம் போணுச்சு.